Welcome students, 12th standard computer science unit 4ல chapter 12 ஓட continuation பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பார்க்க போற டாபிக் வந்து DML command. என்னென்ன கமாண்ட் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் DDL கமாண்டை பத்தி படிச்சோம். இப்போ DML command. DML அப்படினா data manipulation language. அதோட கமாண்ட்ஸை பத்தி படிக்க போறோம். ஏற்கனவே ஒரு 4 கிளாसेसல பார்த்திருக்கோம். இது நெக்ஸ்ட் கிளாஸ் DML அப்படிங்கறத பார்க்கலாம். DML command data manipulation language. Once the schema or structure of the table is created. முதல்ல எதை உருவாக்குறத பத்தி படிச்சோம் அப்படினா அட்டவணையுடைய திட்டமைப்பு வடிவமைப்பை வந்து நம்ம முதல்ல கிரியேட் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி படிச்சோம். The value added to the table. ஒரு அட்டவணையை உருவாக்கணும். அட்டவணையோட கட்டமைப்பை அல்லது திட்டமைப்பை நம்ம முதல்ல உருவாக்குறோம். உருவாக்குனதுக்கு அப்புறம் அதுல வேல்யூவை ஆட் பண்றோம் அந்த டேபிள்ல. The DML command consists of inserting. DML commandல என்னென்ன இருக்கு அப்படினு பார்த்தீங்கன்னா inserting, deleting, updating அப்படிங்கறத நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போறது அப்படினு பார்த்தீங்கன்னா insert command. insertனா என்ன சார் அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் டேபிளை கிரியேட் பண்ணிரோம். create table, table name அதை கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் insert command to add the database or data, add a new record the table. ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம்? insert into table name. முதல்ல எந்த டேபிளுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோமோ அந்த டேபிளோட நேம். எந்த காலத்துல இன்சர்ட் பண்ண போறோமோ அந்த காலத்தோட நேம். காலம் லிஸ்ட் வேல்யூ. இதுதான் நம்ம கொடுக்கணும். வேல்யூஸ் வேல்யூ அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க. insert into ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண போறோம். எங்கே அப்படினு பார்த்தீங்கன்னா insert into டேபிளோட நேம் வந்து ஸ்டூடண்ட். டேபிளோட நேம் வந்து என்னது? ஸ்டூடண்ட். ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்றோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஈஸியான ஒரு டாபிக் தான். இன்சர்ட் அப்படினாவே கீவேர்ட். இன்சர்ட் இன்டு அப்படிங்கிறது இந்த கீவேர்ட் தான். இன்சர்ட் இன்டு ஸ்டூடண்ட்ங்கிறது டேபிளோட நேம். அடுத்து காலமோட லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அதாவது அட்மிஷன் நம்பர், நேம், ஜெண்டர், ஏஜ், பிளேஸ். இதெல்லாம் வந்து ஸ்டூடண்ட் டேபிளோட காலமோட லிஸ்ட். அடுத்து வேல்யூஸ் கொடுக்க போறோம். என்னென்ன வேல்யூஸ்? 100ங்கிறது ஃபர்ஸ்ட் காலம் லிஸ்ட் அட்மிஷன் நம்பரு. அடுத்து அசிஸ் அப்படிங்கிறது நேமு, எம்ங்கிறது ஜெண்டர், 17ங்கிறது ஏஜ், சென்னைங்கிறது பிளேஸ். அடுத்து இன்சர்ட் இன்டு திரும்ப இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன இன்சர்ட் பண்ணுறோம்? அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ், பிளேஸு. வேல்யூ வந்து 2002 ஆதர்ஷா, எம், 18 டெல்லி. இப்போ ரெண்டு ரெக்கார்ட்ஸை நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ரெண்டு ரெக்கார்டை என்ன பண்ணியிருக்கோம்? இன்சர்ட் பண்ணியிருக்கோம். இன்சர்ட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம். எந்த டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம், அடுத்து அதோட காலமோட லிஸ்ட்டு, அதோட வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட வேல்யூ நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு ரெக்கார்டு எப்படி ஆட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ அந்த டேபிளை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டு ரெக்கார்டும் இருக்கும். The order of the value must be matched the order of column. Create a table command. அப்போது முதல்ல என்ன பண்ணணும்? அந்த டேபிளை நம்ம உருவாக்கணும். அட்டவணையை நம்ம உருவாக்கணும். மதிப்புகளினுடைய வரிசை முறை கிரியேட் டேபிள் கட்டளையில் உள்ள நெடுவரிசையின் வரிசை முறையுடன் பொருந்தி இருக்க வேண்டும். எதோட பொருந்தி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நெடுவரிசையினுடைய வரிசை முறையும் கட்டளையினுடைய நெடுவரிசையினுடைய வரிசை முறையோட என்ன பண்ணியிருக்கணும்? பொருந்தி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைங் த காலம் நேம், த ஆப்ஷனல் if data is added for all columns. அப்போ நம்ம ஒரு வேளை நம்ம கொடுக்கல, எது கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலம் நேம் கொடுக்கல, அனைத்து நெடுவரிசைகளுக்கும் தரவு சேர்க்கப்பட வேண்டும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த நெடுவரிசையினுடைய பெயரை குறிப்பிடுவது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேமை குறிப்பிடுறது கட்டாயம் இல்லை. அட்மிஷன் நம்பர், நேமு, ஜெண்டர், ஏஜ் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படின்னா அதை குறிப்பிடுவது கட்டாயம் இல்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த கமாண்ட் ஆஃப் ஆட் த வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிளோட நேமு. என்ன கொடுக்கல? காலம் லிஸ்ட்டு கொடுக்கல. எல்லா காலத்துக்கும் வேல்யூ கொடுக்கணும்னா காலம் லிஸ்ட்டு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேல்யூ 102 அக்சித் M17 பெங்களூர். அப்போ அக்சித் M17 பெங்களூர் அப்படிங்கிறது இன்சர்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்டோட டேபிள். ஸ்டூடெண்ட் டேபிளோட நேமு, அட்மிஷன் நம்பர், நேம், பிளேஸ். அப்போ அட்மிஷன் நம்பர், நேமு, பிளேஸுக்கு மட்டும்தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அட்மிஷன் நம்பர் 3 ஆசிஸ் டெல்லி அப்படிங்கிறது தான் என்ன பண்ணியிருக்காங்க?
கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பண்ணும், above the command add the record the default value m, gender age is 17. அப்போது நம்ம ஏற்கனவே ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணும்போது டிஃபால்ட் வேல்யூ வந்து எம்மும் ஏஜ் வந்து 18 அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்குறோம். ஜெண்டரில் டேபிள் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போது அந்த நம்ம கொடுத்த வேல்யூவை இங்கே எடுத்துக்கும், கொடுக்காததுக்கு எதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். இன்சர்ட் இன்டூ அட்மிஷன் நம்பர் நேமு பிளேஸு. அப்போ அட்மிஷன் நம்பர் நேமு பிளேஸை கொடுத்துட்டோம். எது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெண்டரும் ஏஜும் இல்லை. அப்போ ஜெண்டருக்கும் ஏஜுக்கும் டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கும் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கேன். அப்போது மொத்தம் 1லேருந்து 1 2 3 4 வரையும் என்ன கொடுத்துருக்காங்க, டேபிளை க்ரியேட் பண்ண நம்ம டேபிள் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஃபீல்டு இஸ் நாட் கிவன் த இன்சர்ட் கமாண்ட் த டிஃபால்ட் வேல்யூ. நம்ம இன்சர்ட் பண்ணலை ஃபீல்டில் அப்படின்னா அது எதை எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூவை எடுத்துக்கும். அதர்வைஸ் அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல், எம்டியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதர்வைஸ் அதோட வேல்யூ வந்து என்னவாக இருக்கும், நல்லா இருக்கும், எந்த ஒரு மதிப்புமே இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிட் கமாண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்செர்ட் கமாண்டை பற்றி படிச்சிட்டோம். அடுத்து டெலிட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத படிக்க போகிறோம். த டெலிட் கமாண்ட் பர்மனன்ட்லி ரிமூவ் 1 or more ரெக்கார்ட்ஸ் ஃப்ரம் த டேபிள். அதாவது அந்த டேபிளில் உள்ள பர்மனெண்ட்டாக நம்ம ரிமூவ் பண்ணுறது. அதாவது டெலிட் கமாண்ட் அட்டவணையில் ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பதிவுகளை நீக்கும். அது தனிப்பட்ட புலத்தை மட்டும் நீக்காமல் வரிசை முழுவதையும் நீக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ரிமூவ் த என்டையர் ரோ இஸ் நாட் இண்டிவிஜுவல் ஃபீல்டு ஆஃப் ரோ இஸ் no field arguments needed, the delete command used to follow. அப்போது அது என்ன பண்ணாது, ஒரு தனிப்பட்ட புலத்தை நீக்காமல் வரிசை முழுவதையும் நீக்கும். அல்லது இப்போ இதனால் புலத்திற்கான செயலுறுப்பு தேவையில்லை. எந்த புலம் அப்படிங்கிறது செயலுறுப்பு அப்படிங்கிறது தேவையில்லை. அப்போ டெலிட் அதோட சின்டாக்ஸை பாருங்கள். கட்டளையில் டெலிட் ஃப்ரம் டேபிளோட நேம் வேர் கண்டிஷன். அப்போது வேர் கண்டிஷன் அப்படிங்கிறதுல அட்மிஷன் நம்பர் 104 ஃபார் எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெலிட் ஃப்ரம் அப்படிங்கிறது கீவேர்டு, ஸ்டூடெண்ட்டுங்கிறது டேபிளோட நேமு, வேர் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம், அட்மிஷன் நம்பர் 104. அப்போ 104 உள்ள அட்மிஷன் நம்பரை மட்டும் என்ன பண்ணு, டெலிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போது டெலிட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் டேபிளை என்ன பண்ணும், டெலிட் பண்ணும். ஸ்டூடெண்ட் டேபிளை என்ன பண்ணும், டெலிட் பண்ணும். இதை பற்றி நம்ம வந்து எதில் பார்ப்போம், 12.743 நம்ம இதை பற்றி பார்க்கலாம். ட்ரங்கேட் ட்ராப் கட்டளையில் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்போது இது என்ன பண்ணும், இந்த அட்டவணையில் முழுவதுமாக அழிக்க முடியும். அட்டவணையை முழுவதுமாக அழிப்பதற்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட் டேபிள் முழுமையாக என்ன பண்ணும், அழிக்கும். அடுத்து அப்டேட் கமாண்ட். அப்டேட்னா என்ன பண்ணுறது, புதுப்பிக்கிறது, அதாவது ஏதாவது வேறு வேல்யூ கொடுக்குறது. அப்டேட் கமாண்ட் அப்டேட் சம் ஆல் வேல்யூ ஆல் டேட்டா வேல்யூஸ் த டேட்டா பேஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவோ இல்லை எல்லா டேட்டா வேல்யூவையும் நம்ம அப்டேட் பண்ண முடியும். இந்த 1 or more ரெக்கார்டு இன் ஏ டேபிள், 1 or more ரெக்கார்டையும் நம்ம டேபிளில் அப்டேட் பண்ண முடியும். த அப்டேட் கமாண்ட் ஸ்பெசிஃபை த ரோ டு பி சேஞ்ச் யூஸிங் த வேர் கிளாஸ் த நியூ டேட்டா யூஸிங் செட் கீவேர்டு த கமாண்ட். அப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேட்டில் நம்ம வந்து ஒரு தரவுத்தளத்தில் உள்ள சில இல்லை அனைத்து மதிப்புகளையும் அப்டேட் பண்ண முடியும். அப்படி அப்டேட் பண்ணும்போது ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட மதிப்புகளை புதுப்பிக்க முடியும். அப்டேட்டுங்கிறதுக்கு வேறுங்கிற கிளாஸை பயன்படுத்தி மாற்ற வேண்டிய வரிசையும் செட்டுங்கிற சிறப்பு சொல்லை பயன்படுத்தி புதிய மதிப்பையும் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. பாருங்கள், அப்டேட் டேபிளோட நேமு, செட்டில் என்ன இருக்கும், புதுசாக கொடுக்கக்கூடியது நியூ டேட்டா, காலம் நேமு வேல்யூ, காலம் நேமு வேல்யூ அண்ட் ஸோ ஆன். வேர் கண்டிஷன், வேரில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிஷன், என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அப்டேட்டு ஸ்டூடெண்ட் செட், எதை நியூவாக செட் பண்ண போகிறோம், ஏஜ் 20. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்படிங்கிற கண்டிஷனாக இருக்கிறதுலலாம் ஏஜை என்னவா மாற்று, 20 மாற்றிக்க அப்படிங்கிறத கொடுக்கும். ஏற்கனவே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அக்ஸத்யா அப்படிங்கிறதுல என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா 17 அப்படிங்கிறது இருந்துச்சு. இப்போது 20 அப்படின்னு சேஞ்ச் பண்ணனே, அந்த டேபிளில் 20 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்டேட் த மல்டிபிள் ஃபீல்டு மல்டிபிள் அசைன்மெண்ட். மோர் தென் ஒன்றை எப்படி சார் நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பண்ணும்போது செட் கிளாஸில் செப்பரேட்டாக என்ன கொடுக்கணும், கமா கொடுத்து மல்டிபிள் இதை வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள்,
அப்டேட் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது டேபிள் செட் எதாவது ஏஜ் வந்து 18 பிளேஸ் வந்து சென்னை வேர் 102 102ன்னு இருக்கிற அட்மிஷன் நம்பரில் ஏஜை வந்து 18 மாற்று ஊரை வந்து சென்னையாக மாற்று. அப்போது அந்த இப்போ டேபிளில் 102ங்கிறதுல உள்ளதில் என்ன பண்ணும் ஏஜை வந்து 18ஆகவும் பிளேஸ் வந்து பெங்களூர் இருந்துச்சு பார்த்தீங்களா அதை என்னவா மாற்றிருச்சு சென்னையாக மாற்றிருச்சு. இதுதான் அப்டேட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம் அடிஷ்னல் டிடிஎல் கமாண்ட் அப்படிங்கிறத என்னென்ன டிடிஎல் அடிஷ்னல் கமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ஃபஸ்ட் ஒன் ஈஸியா ஆல்டர் கமாண்ட். ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னது ஆல்டர் கமாண்ட். ஆல்டர் கமாண்ட் is used to alter the table structure, adding column, renaming existing column. அதாவது சம் அடிஷ்னல் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளில் சில கூடுதல் கட்டளைகளை ஆல்டரை பயன்படுத்தி நம்ம அட்டவணையின் வடிவமைப்பை என்ன பண்ணலாம் நெடுவரிசையை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே இருக்கக்கூடிய புலத்தினை மாற்று பெயரிட முடியும், வேறு பேர் கொடுக்கலாம். புலத்திற்கு ஒரு நெடுவரிசை சேர்க்கனாவோ இல்லை புலத்திற்கு மாற்று பெயர் கொடுக்குறதாவோ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க. காலமோட ரீசைஸ் பண்ண முடியும், காலத்தை டெலீட் பண்ண முடியும். அதாவது அந்த காலத்தை நீக்குவதற்கோ மாற்றி அமைப்பதற்கோ நெடுவரிசையிலிருந்து அட்டவணையிலிருந்து நீக்குவதற்கோ மாற்றங்களை செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டளை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிள், ஆல்டர் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்டர் டேபிள், டேபிளோட நேமு, ஆட் காலம் நேம், அதோட டைப்பு, சைஸ். இப்போ ஒரு காலத்தோட ஒரு டேபிளில் காலத்தை நம்ம வந்து சேர்க்கணும் அப்படின்னா ஆல்டர் டேபிள், அந்த டேபிளை ஆல்டர் பண்ண போகிறேன். கீவேர்டு ஸ்டூடெண்ட்டுங்கிறது எந்த டேபிளோட நேமு, ஆடு எதை ஆட் பண்ண போகிறேன் அட்ரஸை, எத்தனை என்ன டைப்பில் கேரட் டைப்பில் ஆட் பண்ண போகிறேன். சைஸ் வேணால் நம்ம கொடுக்கலாம், கொடுக்காமல் இருக்கலாம். இப்போது இந்த மாடிஃபை ஆல்டர் டேபிள் கமாண்ட் மாடிஃபை த கிளாஸ் ஆல்டர் டேபிள் நேம் மாடிஃபை காலம் நேம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறத மாற்றுறதுக்கு புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் ஆல்டர் டேபிளில் டேபிள் நேமு ஆடு காலம் அப்படின்னு கொடுத்துடலாம். ஏற்கனவே இருக்கிறத எப்படி சார் மாடிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிளோட நேமு, மாடிஃபை காலத்தோட நேமு, டைப்பு, சைஸு. இதுதான் அதுக்கான கீவேர்டு. முதல்ல சொன்னது இது வந்து நியூவாக க்ரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் கீவேர்டு சின்டாக்ஸ். இது வந்து ஏற்கனவே இருக்கிறத மாடிஃபை பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அதான். நெக்ஸ்ட்டு ஆல்டர் த ஸ்டூடெண்ட் மாடிஃபை அட்ரஸ். அப்போது அட்ரஸ் வந்து சைஸ் நம்ம கொடுக்காம இருந்தோம், அப்போ அதோட சைஸை நம்ம கொடுத்து மாடிஃபை பண்ணுறோம். அடுத்து வர பாருங்கள் ஆல்டர் கமாண்ட் யூஸ் த ரீநேம். திரும்ப ரீநேம் பண்ணுறது எப்படி சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர் டேபிளோட நேம் ரீநேம் ஓல்டு காலம் நேம் டு நியூ காலம் நேம். அப்போ ஆல்டர் டேபிளை பாருங்கள் ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட்டு ரீநேம். ஓல்டு நேம் வந்து அட்ரஸ்ஸு, நியூ நேம் வந்து சிட்டி. அப்போ ஓல்டு நேம் அட்ரஸை வந்து நியூ நேம் என்னவா மாற்ற போகுது சிட்டியாக மாற்ற போகுது. அப்போ ரீநேம் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆல்டர் டேபிள் ரீநேம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். த ஆல்டர் கமாண்ட் கேன் பி யூஸ்டு த ரிமூவ் த காலம் ஆர் ஆல் காலம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் த பர்டிகுலர் காலம் ட்ராப் காலம் அப்படின்னு கொடுத்தோன்னா எது மட்டும் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் காலத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம் ட்ரா பண்ண முடியும். ஆல்டர் டேபிள் நேம் ட்ராப் காலம் காலம் நேம். இப்போ பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இது சின்டாக்ஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ். அப்போ கீழே பாருங்கள் ஆல்டருங்கிறது ஆல்டர் பண்ண போகிறோம் எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிளை எந்த டேபிளை ஸ்டூடெண்ட் டேபிளை என்ன பண்ண போகிறோன்னா ட்ரா பண்ண போகிறோம் நீக்க போகிறோம். ட்ரா பண்ணால் நீக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை, எந்த காலத்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிட்டி அப்படிங்கிற காலத்தை நீக்கிறோம். அப்போது அட்ரஸ்ன்னு கொடுத்ததை சிட்டியாக மாற்றணும், அந்த சிட்டியை திரும்ப என்ன பண்ணிட்டோம் நீக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஹெட்டிங் வந்து சம் அதர் கமாண்டில் பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட். முதல்ல ஆல்டர் பார்த்தோம், இப்போ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்கேட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். த ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் டு டெலிட் ஆல் ரோஸ் ஃப்ரம் த டேபிள். த ஸ்ட்ரக்சர் ரிமைன் த ஸ்பேஸ் ஃப்ரீடு ஃப்ரம் த டேபிள். அப்போது ட்ரங்கேட்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டவணையோட அனைத்து வரிசைகளையும் நீக்க பயன்படும். அட்டவணை வடிவமைப்பு மாறாமல் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடம் மட்டும் விடுவிக்கப்படும். அந்த அட்டவணையினுடைய எது மாறாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடிவமைப்பு மாற்றாமல் அதனுடைய இடத்த மட்டும் விடுவிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் ட்ரங்கேட் டேபிள் டேபிள் நேம். அப்போ டேபிள் நேம்னா ட்ரங்கேட் டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா ஸ்டூடெண்ட்டில் உள்ள டேட்டாஸ் எல்லாமே என்ன ஆயிரும் ரிமூவ் ஆயிரும், ஸ்பேஸ் வந்து ஃப்ரீ ஆயிரும். இதுதான் ட்ரங்கேட் கமாண்ட் அப்படிங்கிற சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள் கமாண்ட்.
ட்ராப்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் த டேபிள் ஃப்ரம் த டேட்டாபேஸ்லேருந்தே அந்த டேபிளை ரிமூவ் பண்ணிடும். இது வந்து அதில் உள்ள காலத்தை ரிமூவ் பண்ணும், பட் டேபிள் இருக்கும், ஸ்பேஸ் மட்டும் ஃப்ரீ பண்ணும். இது என்ன பண்ணும், டேபிள்லேருந்து டேட்டாபேஸ்லேருந்தே அந்த டேபிளை ரிமூவ் பண்ணிடும். ரிமூவ் த டேபிள் ஃப்ரம் த டேட்டாபேஸ், யூ ட்ராப் த டேபிள் ஆல் ரோஸ், த டேபிள் டெலிட்டட், அந்த டேபிள் ஸ்ட்ரக்சர் ரிமூவ் ஃப்ரம் த டேட்டாபேஸ். எல்லாத்தையும் அந்த டேபிள் ஸ்ட்ரக்சரையும் அந்த டேட்டாபேஸ்லேருந்தே என்ன பண்ணிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடும். அப்போது அது மாதிரி நம்ம ரிமூவ் பண்ணிருச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ண முடியாது, the table dropped cannot the pack, careful to drop table command. அப்போது இது பண்ணிட்டோம் அப்படின்னா டேபிளில் உள்ள எல்லாமே என்ன ஆயிரும், டெலீட் ஆயிரும். அப்போ அதை வந்து திரும்ப நம்ம என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. பட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பை நம்ம செய்ய வேண்டும்னா அதை காலி அட்டவணையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அட்டவணையில் அனைத்தையும் டெலிட் கட்டளையை பயன்படுத்தி நீக்கப்பட்டுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதை என்ன பண்ண முடியும், ட்ரா பண்ண முடியும். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ட்ரா பண்ண முடியும். அப்போ எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு டெலீட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அடுத்து ட்ராப் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்தோம்னா அப்போ அந்த டேபிளே டெலீட் ஆகிடும். ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ராப்பை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ட்ரங்கேட்டட் ட்ராப், இதை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நம்ம பார்த்துடலாம். டெலீட்டு ட்ரங்கேட்டட் ட்ராப் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பாருங்கள். டெலீட் கமாண்ட் டெலீட் ஒன்லி த ரோ இன் ஏ டேபிள் பேஸ்டு கண்டிஷனை பயன்படுத்தி ஒரு ரோவையோ அல்லது பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு டேபிளில் உள்ள ஒரு ரோவை மட்டும் டெலீட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெலீட் கமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரங்கேட் கமாண்ட் யூஸ் டு டெலீட் ஆல் ரோஸ், எல்லா ரோஸையும் டெலீட் பண்ணும், அதோட டேபிளோட ஸ்பேஸை ரிமூவ் பண்ணும், பட் அதோட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ட்ராப் அப்படிங்கிறது அந்த டேபிள் கமாண்ட் ரிமூவ் த ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸ், யூ ட்ராப் த டேபிள் டெலீட் த ஸ்ட்ரக்சர் இஸ் ரிமூவ் ஃப்ரம் த டேட்டாபேஸ், ட்ராப்டு கேனாட் பேக், திரும்ப எடுக்க முடியாது. ட்ராப் பண்ண உடனே நம்ம என்ன பண்ண முடியாது, திரும்ப பெற இயலாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சொன்னதை திரும்ப ப்ரீஃபாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட இந்த டிஎம்எல் கமாண்ட் அப்படிங்கிறது நமக்கு முடிஞ்சிருச்சு. டிஎம்எல் கமாண்டும் அடுத்து சம் அடிஷ்னல் டிடிஎல் கமாண்டும் நமக்கு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் டாப்பிக்கில் டிக்யூஎல் கமாண்டை பற்றி நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம இதில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.